முறம் லக்ஷ்மி கடாட்சம் மிக்கது. அக்காலத்தில் வீடு வீடுக்கு முறம் இல்லாமல் இருக்காது. முறமும் சீதனத்தோடு கொடுப்பாங்க. நாம் பிறந்த வீட்டிலேருந்து முறத்தை மாத்திரம் தூக்கிக்கிட்டு வரக்கூடாது, அதுக்கு பணம் கொடுத்துருவாங்க. இப்போ இது முறத்தில் அரிசி புடைக்க கொளிக்க கல் நாவை எல்லாம் அவ்வளவு வசதியாக இருக்கும். இப்போ எல்லாமே சுத்தம் பண்ணி பேக்கெட்டில் வந்துடுறதுனால பெண்களுக்கு நேரமும் இல்லை, எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. அதனால் முறம் ஒதுங்கி போயிடுச்சு, கிராமங்களில் தான் புழங்கப்படுது. ஆனாலும் வீட்டில் காய வைக்க எடுக்க ஒரு தட்ட கோதுமை ஒரு 2 புடைக்க இந்த மாதிரி விஷயத்துக்காக முறங்களை நம்ம வீட்டில் வைக்கலாம். இப்போ பிளாஸ்டிக்லேயும் முறங்கள் வருது. எதுனாலுமே வீட்டில் முறம்னு இருக்கிறது செல்வத்துக்குரிய அடையாளம். இப்போ உலோகத்தில் எல்லாம் வந்திருக்கு, எவர் சில்வர் பித்தளை எல்லாம் வந்திருக்குது. நீங்கள் இந்த முறங்களை வாங்கினீங்கன்னா காய வைக்கலாம் வசதி. அதனால் தவறாமல் வீட்டில் முறத்தையும் ஒரு ஸ்டாக் வைங்க. இது திருநெல்வேலி பக்கத்தில் இந்த மாதிரி முறம் கட்டுவாங்க. பனை ஓலையில் செய்யப்படுற இந்த முறத்தில் காய வைக்கிற பொருள்கள் நமக்கு உடலுக்கு சத்தை தரும். காய்களை அவிச்சு காயப்போட, கூழ் வடகம் காயப்போட, தானியங்களை காய வச்சு எடுக்கலாம் இந்த முறம் ரொம்ப வசதி. இது எத்தனையோ ஏழை தொழிலாளர்களுக்கு வாழ்வு கொடுக்குது. கேரளா பக்கம் வேறு மாதிரி இருக்கும் முறம். நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் சைட்லலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இனிமேலாவது நாம் முறத்தை பழையபடி பயன்படுத்த தொடங்குவோம். இதை நம்ம ஸ்டோர் ரூமில் வச்சுட்டா தீர்ந்தது. சூப்பரான இந்த முறத்தை நாம் மைதா மாவும் மஞ்சளும் கலந்து அப்படியே நம்ம மொழுகி வச்சிடலாம். அப்போது நல்லா நீடித்து உழைக்கும். பொதுவாக சாணி போட்டு தான் முறம் ஒழிப்பாங்க. இப்போ உள்ள நாகரிக பெண்டிர் அருவருப்புப்படுவாங்க. அதனால் நீங்கள் மைதா மாவு அல்லது கோதுமை மாவில் மஞ்சப்பொடி கலந்து நல்ல முறம் நிறைய பூசி வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா நீடித்து உழைக்கும். இனிமேல் முறம் பயன்படுத்த பழகுவோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகளுக்கு நன்றி, பண்ண போகிற நட்புகளுக்கும் நன்றி. தவறாமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள், கமெண்ட்ஸு லைக் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.